அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த சமீப காலமாக நம்ம பத்திரிகைகளை பார்ப்போமே ஆனால் பாலியல் ரீதியான தொல்லைகள் பெண்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படுவதும், பாலியல் ரீதியாக பெண்கள் துன்புறுத்தப்படுவதும், ஒழுக்கக்கேட்டினுடைய உச்சத்திற்கே இளைஞர் சமுதாயம் சென்று கொண்டிருப்பதும், இன்னும் ஒழுக்கக்கேடுகள் ரொம்ப சர்வசாதாரணமாக வயது வரம்பில்லாமல் சர்வசாதாரணமாக ஒழுக்கக்கேடான செயல்கள் அதிகமாவதும், இந்த போன்ற நிகழ்வுகள் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உணர்வு இதழில் கூட நம்ம அந்த செய்தியை வெளியிட்டிருந்தோம். 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியை கற்பழித்து கொலை செய்யக்கூடிய அளவிற்கு நிலைமை போகுது. 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவனுக்கு என்ன வயசு இருக்கும், 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு எத்தனை வயசு இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அப்படி 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியை 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவன் கற்பழித்து கொலை செய்யக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கின்றது என்றால், அந்த வேலூர் மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடக்குது. கூப்பிட்டு விசாரணை பிடிக்கிறாங்க, ஆளை காணாம், 10ஆவது படிக்கிறவன் ஆளை காண 2 நாளாக தேடி பிடிச்சிட்டு விசாரணை நடத்துகிறாங்க. ஏன்டா இப்படி அநியாயம் பண்ண அப்படின்னா வாக்குமூலம் கொடுக்குறான். அது ஒரே ஆபாச படத்தை நான் செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருந்தேன், இப்படி பார்த்ததனுடைய விளைவாக இதை நான் செய்யணும்னு என்னுடைய உள்ளம் தூண்டுச்சு, அதனால இந்த 6ஆம் வகுப்பு மாணவியை கற்பழித்து நானே கொலை பண்ணிட்டேன் என்று சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். ஒரு நாள் கழித்து தான் அந்த பெண் அந்த குழந்தையை காணான்னு தேடி அடுத்த நாள் தான் அந்த சிறுமியை செத்த பணமாக மீட்டெடுத்தார்கள். வேலூரில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஆபாச காட்சிகளை பார்ப்பதும் ஆபாசமான விஷயங்களோடு தொடர்புடைய கூடிய நிலைமையும் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பெருகிட்டு இருக்கு. ஒரு நியூஸ் சேனலில் நியூஸ் பார்க்க முடியுதா உருப்படியா? நியூஸ் சேனலில் நியூஸ் பார்க்க போனால் அதுக்கிடையில் இடைவெளின்னு போட்டுக்கிட்டு அதில் ஆபாச காட்சிகளை போடுறான். இப்போ அந்த குடும்பத்தோடு பார்க்க முடியவில்லை. அதே மாதிரி டிவி சீரியல்கள் என்று எடுத்துக்கொண்டால் அனைத்து சீரியல்களில் இதைத்தான் காட்டுறான். அந்த கள்ள தொடர்பு எப்படி இது போன்ற வேலைகளை செய்வது என்பதற்கு பாலம் போட்டு கொடுப்பதாகத்தான் அனைத்து டிவி சீரியல்கள் இருக்கின்றன. எடுக்கிற சினிமா படம் எல்லாத்துலேயும் இதே பலா முசிபத்து தான். நம்ம ஆபாச காட்சிகள் இல்லாட்டி படம் ஓடாது என்ற நிலைமைக்கு விட்டார்கள். ஏதாவது ஒரு 2 பாட்டு இது போன்ற பாட்டு வைக்க வேண்டும், இல்லாட்டினா கவர்ச்சி நாயை வைக்காட்டினா நம்ம திவாலாகி விடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திரைப்பட தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இது போன்ற செய்திகளை காட்டணும், காட்சிகளை காட்டணும் என்று விட்டார்கள். இன்னும் போதாக்குறைக்கு கார்ட்டூன் பார்க்கறது கூட நீங்கள் சின்ன குழந்தைகளை கார்ட்டூன் பார்க்குறாங்கன்னு விட்டுறக்கூடாது. சுட்டி டிவின்னு போட்டு பாருங்க, அதில் உட்காந்து 1/2 மணி நேரம் பார்த்தா தான் தெரியும். அதுலேயும் இது போன்ற விஷயங்களை தான் காட்டுறான். அந்த சின்ன பிஞ்சுகளுடைய உள்ளத்தில் நஞ்சை விதைக்கிறாங்க. இது போன்ற காட்சிகளை காண்பித்து சிறு குழந்தைகள் 4ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைகள் தன்னுடைய சக பெண் குழந்தைகளிடத்தில் இப்போ கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வைத்து கொண்டு பழகுவதை போலவும் அவங்களுக்கு லவ் லெட்டர் கொடுக்குற மாதிரியும் காட்டினான்னா நாடு உருப்படுமா? இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் வைத்து கார்ட்டூனில் கூட இந்த நிலைமையாக இருந்துச்சுன்னா அப்போ திரைப்படத்தில் சொல்லவா வேணும்? இது போன்ற நிகழ்வுகளில் அது 10ஆவதுக்கு போதாக்குறைக்கு இப்போ நம்ம ஆளுங்க கையில் செல்ஃபோன் வேறு. செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பு, டெலிகிராமு, லொட்டு லொசுக்கு என்று சொல்லி வாயில் நுழையாத பேரில் எல்லாம் புது புது சாஃப்ட்வேராக சொல்கின்றார்கள். 10ஆவதுக்கு ஃபேஸ்புக்கு வேறு. ஃபேஸ்புக்கில் எல்லா பலா முசிபத்துகளையும் ஏற்றி விட்டு இது எல்லாத்தையும் செல்ஃபோனு பிள்ளைக்கு செல்ஃபோனை வாங்கி கொடுத்துருது. 9ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கெல்லாம் செல்ஃபோன் இருக்குது. காலேஜ் படிக்கக்கூடிய பையன்களுக்கு செல்ஃபோன் இருக்குது. அவன் செல்ஃபோனில் என்னன்னு பார்த்தா இது எப்படா இந்த படம்லாம் எப்படா அவனுக்கு கிடச்சிச்சு என்று அவனை விசாரித்து இருக்கின்றார்கள். இந்த 10ஆம் கிளாஸ் பையனை பார்த்தா வேலூரில் உள்ள ஏரியாவில் இது போன்ற செய்தி ஆபாச படங்களை டவுன்லோடு பண்ணி கொடுக்கறதுக்கு இதுக்கு தனியாக அந்த சிடி டிவிடி விற்கிற கடையில் ஃபுல்லாக இதைத்தான் பண்ண வேலையாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சி அதை ஒரு 12 பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி சிறு குழந்தைகளை இப்படி கெடுத்து நாசமாக்கக்கூடிய நிலைமைக்கு நாமளே தள்ளிவிடுகின்றோம். கவனிக்கணும், பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை கவனமாக வளர்க்க வேண்டும். இந்த குழந்தைகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏது பண்ணுறாங்க, இவர்கள் யாரோடு சகவாசம் வைத்திருக்கிறார்கள், இவங்களுக்கு எதுக்கு செல்ஃபோனை வாங்கி கொடுத்து என்ன உலக சாதனையாக படைக்க போகிறான்,
இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவனுக்கு எதுக்கு செல்ஃபோனு, ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் இருக்கக்கூடியவனுக்கு ஸ்கூலில் ஃபோன் இருக்குது, ஃபோன் பண்ணி ஸ்கூல் வாத்தியார்கிட்ட பேசுகிறதா இருந்தால் ஹெட்மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுங்க, ஸ்கூல் விட்டவனையும் இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆள் இருக்கும் பொழுது இவனுக்கு எதுக்கு செல்ஃபோனை வாங்கி கொடுக்கின்றீர்கள்? இது போன்ற நிகழ்வுகள் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய குழந்தைகளை வளர்க்கும் பொழுதே இறையச்சவாதிகளாக வளர்க்க வேண்டும். அவங்களுக்கு இறையச்சம் ஊட்டப்பட வேண்டும். படைச்ச இறைவன் ஒருத்தன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் நம்மளை விசாரிப்பான், மறுமை நாளில் அவன் முன்னால் நம்ம எழுப்பப்பட இருக்கின்றோம் என்ற பய உணர்வை ஊட்டி வளர்த்தா தான் நீங்கள் எத்தனை போலீஸை போடுவீங்க, எத்தனை எஸ்கார்டு போடுவீங்க? அவனுக்கு அவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க. பசங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா அவன் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த இறையச்ச உணர்வும் மறுமை பற்றிய பய உணர்வும் தான் அவனை சரியான முறையில் உருவாக்கும். இங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளே இது போன்ற ஆபாச படங்களை குடும்பத்தோடு உட்காந்து பார்த்தா அவன் உருப்படுவானா? இது போன்ற சீரியல்களையும் இது போன்ற சினிமா படங்களையும் இப்படி உட்காந்து டிவியில் நம்ம பார்த்து கொண்டு இருப்போமே. ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளுடைய பிள்ளைங்களை நம்மளே இது போன்ற ஒழுக்கக்கேட்டின் பக்கம் தள்ளி விடுகின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் விளங்கி கொள்ள வேண்டும். நம்ம உட்காந்து பார்க்குறோம், சிரித்து ரசிக்கிறோம், கட்டி பிடிச்சாங்க ஆடுறதையும் குத்தாட்டம் போடுறதையும் குடும்பத்தோடு உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஆகா என்னம்மா அழகா ஆடுறாரு பாரு, என்னம்மா அழகா ஓடுறாரு பாரு என்று சொல்லி ஓடுறாங்க பாருன்னு இவனை நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய குழந்தைகளுக்கு மெசேஜ் சொல்கிறோம், நீ இந்த மாதிரி ஆடு, நீ இப்படி ஒழுக்க கேளா போ, நீ இப்படி பாலியல் சேட்டை பண்ணு என்பதை மறைமுகமாக நம்ம ஆதரிக்கிறோம்னு ஆகுதா இல்லையா? அவன் அதிலிருந்து நமக்கு மெசேஜ் எடுப்பானா இல்லையா? ரைட்டு, இதை இவர்கள் எதிர்க்கவில்லை, ஆமோதிக்கின்றார்கள் என்று அவன் விளங்குனா இதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை. இன்னும் ஆபாச படத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது பெரிய ஆளுகள்கிட்டையும் இருக்கின்றது. இணையதளங்கள், செல்போன், எல்லா இதையும் சும்மா ஒரு சாஃப்ட்வேரை திறக்க முடியலைங்க. சும்மா இந்தியன் ரயில்வேன்னு போய் ஓப்பன் பண்ணோம்னா அந்த மாதிரி படம் பார்க்குறீங்களான்னு கேள்வி கேட்குது. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பயம் இருந்தாலே ஒழிய படைச்ச ரப்பு முன்னாடி நம்ம நிற்க வேண்டும் என்ற அந்த பய உணர்வு இருந்தாலே தவிர இதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியாது. இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உன்னுடைய பார்வை, உன்னுடைய செவி, உன்னுடைய இதயம், இவை அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அந்த பய உணர்வு நம்மள இருந்தா தான் இது போன்ற விஷயங்கள் இருந்து நம்ம மீள முடியும். நம்மளே உருப்படி இல்லைன்னா நம்ம போய் நம்ம பிள்ளைகளுக்கு இங்கே நம்ம சொல்லுவோம், இவனே தாய் தகப்பனே சரியில்லை என்றால் இவன் தன்னுடைய பிள்ளைகளை உருப்படியாக வளர்க்க முடியுமா? என்னைய மாதிரி நீ கெட்டு போயிடாத சொல்ல முடியும்? அப்போ அல்லாஹ்வுடைய பய உணர்வு அல்லாஹ் மறுமையில் கூப்பிட்டு நிப்பாட்டி வைத்து அல்லாஹ் விசாரிப்பானே. அப்படி விசாரிக்கும் பொழுது எது இதெல்லாம் பேசும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஹத்தா இதா மாஜாவுஹா சைதா அலைஹிம் சம்முஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யாமலூன். முடிவிலே அவர்கள் அங்கே கொண்டு வரப்படக்கூடிய அந்த நாளில் அவர்களுக்கு எதிராக அவர்கள் தோல் அவர்கள் செய்தது குறித்து பேசும், அவர்களுடைய பார்வை அவர்களுடைய கண்ணு சாட்சி சொல்லும், அவருடைய செவிப்புலன் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும், நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம் என்பது குறித்து சாட்சி சொல்லும். நீங்கள் ஏன் இந்த மாதிரியான வேலையை செஞ்சீங்க, ஏன் எனக்கு எதிராக நீங்க சாட்சி சொல்றீங்க என்று அவர்கள் கேட்பான். அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷைஇன் வ ஹுவ ஹலகக்கும் அவ்வல மர்ரா வ இலைஹி துர்ஜஊன். இன்றைய தினம் அனைத்தையும் பேச வைத்த அல்லாஹ் தான் காதையும் பேச வச்சான், கண்ணையும் பேச வச்சான், தோலையும் பேச வச்சான், இங்க எல்லாத்தையும் பேச வைத்திருக்கின்றான் என்று அவை சொல்லுமே. அப்ப அல்லாஹ்விடத்தில் நம்ம மாட்டுவோமே என்ற அந்த பய உணர்வு நம்மள இல்லாட்டினா நம்மளும் இது போன்ற மோசமான வேலைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்படும். இதுக்கு நம்ம பயப்பட வேண்டும். நம்ம சரியான முறையில் இருந்து நம்மளுடைய சந்ததிகளையும் சரியான முறையில் வளர்க்கல, இந்த உலகத்திலையும் நாசமாக போய் மறுமையிலையும் மிகப்பெரிய நாசக்கேடு நமக்கு ஏற்படும் என்ற அந்த பய உணர்வு நம்மளுடைய உள்ளத்தில் நம்ம வரவழைக்க வேண்டும். இப்படி அல்லாஹ் முன்னாடி நம்ம நிற்க போகின்றோம் என்ற அந்த பய உணர்வை நம்மளில் வளர்த்து நம்மளுடைய குழந்தைகளையும் அந்த அடிப்படையில் உருவாக்காவிட்டால் நமக்கு நாசம்தான். அப்படி உருவாக்குறது தான் இது போன்ற நாசக்கேட்டிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்குண்டான ஒரே வழி என்பதை நாம் விளங்கி அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். 「アルハムドリッラヒラビルアラミン」 அல்லாஹ்